ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. அப்பா உங்களை இந்த புதிய நாளில் மிகப்பெரிய ஒரு காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம மீண்டும் தேவனுடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். தேவன் என்ன நம்மிடத்தில் பேச போகிறார் என்பதை நம்ம கவனிக்கலாம். எடுத்து வாசிங்க கூட ஐசையா, அதாவது ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுது. அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமேன். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரம் உண்டு. எவ்வளவோ ஓடுறோம், எவ்வளவோ உழைக்கிறோம். பிறந்த நாள் முதலிருந்து இத்தனை நேரம் வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்முடைய ஒரு இடத்துல கூட நம்ம சுகமாக இருந்து ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்தினது கிடையாது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்றது உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அநேக பெண்கள் சொல்லக்கூடிய காரியம், நான் பிறந்ததுலேருந்து என்ன சுகத்தை அனுபவிச்சேன், நான் கட்டின நாள் முதல்ல என்ன சுகத்தை அனுபவிச்சேன், இந்த பிள்ளைகளை பெற்றதுலேருந்து என்ன சுகத்தை அனுபவிச்சேன்னு சொல்லி நீங்கள் நீங்கள் என்னெல்லாம் நம்பி நீங்கள் அதாவது ஒரு சுகமான வாழ்க்கை நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்து கிடையாது, இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுங்கிறதா நீங்கள் நினைச்சிங்கன்னா, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சுக வாழ்வை துளிக்க செய்ய போகிறார் என்பது தான் இந்த தேவனுடைய இந்த வாக்குத்தத்தத்தின் அர்த்தமாக இருக்கிறது. இனியோடு உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய நஷ்டங்கள் உங்களுடைய வேதனைகள் எல்லாத்துக்கும் கூட ஆண்டவர் பதில் கொடுத்து இனிமேல் ஒரு சுகமான உங்கள் குடும்பத்தை சுகமாய் நீங்கள் வாழ்ந்து நீங்கள் அனுபவிக்க போகிற ஒரு நாட்களை கர்த்தர் இங்கே கொண்டு வர போகிறார். இன்றிலிருந்து அவர் சொல்லியிருக்கார், சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்த்து என்று சொல்லி பாருங்க. ஒரு விதையை நீங்க கீழே போட்ட உடனே அது துளிர்த்து வெளியே வந்தாதான் அதோட பலனை கொடுக்குது. அதே போலதான் நீங்க கண்ணீர் விட்டு நீங்கள் ஜபிச்ச அநேக காரியங்கள் விதையாக இருந்ததுனால இன்றைக்கு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க போகுது. உங்களை யார் என்ன செய்தாலும் சரி, யாரும் உங்களை தொட முடியாதுன்னா வார்த்தை அப்படி சொல்லுது. அவர் பின்னாடி இருந்து உங்களை காப்பாருன்னு சொல்லி தேவன் உங்களுக்கு பின்பாக நின்று கொண்டிருப்பாருன்னு சொன்னால் எந்த கொம்பனும் முன்னாடி வந்து உங்களை தொட முடியாது. எந்த தீய சக்தியும் உங்களை முன்னாடி வந்து தொட முடியாது. எந்த கஷ்டம் நஷ்டம் வேதனை நோய் எதுவுமே உங்களை தொட்டு எதுவுமே செய்ய முடியாது. சுகவாழ்வுன்னு சொன்னால் எதுவுமே சும்மா நினைச்சிடாதீங்க. ஒரு நோய் இல்லாமல் வாழ்க்கை சுக வாழ்க்கை, ஒரு நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்டு தூங்குறது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, உழைச்சிட்டு நிம்மதியாக வந்து படுத்துட்டு காலையில் தூங்கி எழுந்திருக்கிறது ஒரு சுகமான வாழ்க்கை. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் நலமான காரியங்களை சந்திக்கிறாங்க, அப்புறம் அது ஒரு சுகமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தன் அதாவது கணவனுக்குள்ளும் மனைவிக்குள்ளும் சண்டைகள் இல்லாதபடிக்கு 2 பேரும் சமாதானமாக இருக்கிறாங்க, அப்புறம் அது ஒரு சுக வாழ்வு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பமே சுகமாய் சுக வாழ்வு அனுபவிக்கும்படிக்கான ஒரு நாள் தான் இந்த நாள். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு துளிர்க்க போகுது. ஏனென்று சொன்னால் சொன்னது நான் அல்ல, தேவனாகிய கர்த்தர். கவலைப்படாதீங்க. நான் மீண்டும் சொல்றேன், அவர் உங்க பின்பாக அவர் காத்துட்டு இருக்கிறார். யாரும் உங்களை தொட முடியாது. உங்களை தொட்டால் அவர் கண்மணியை தொடுகிறது போல. ஹல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தெய்வம் உங்களுக்கு சகலத்தையும் நல்லதாக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏனென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு இன்றிலிருந்து ஒரு சுக வாழ்வு துளிர்க்க போகுது, நான் பாதுகாக்க போகிறேன் என்று சொல்லி. ஆமேன். யாரும் கவலைப்படக்கூடாது, சரிங்களா? சந்தோஷமா இருங்க. உங்க முன்னாடி எதுவுமே வாழ்க்கையில நீங்களே அதாவது நம்புற அளவுக்கு நம்பாத மாதிரி ஒரு காரியம் இருக்கா, ஐயோ நம்ம மேல வர மாட்டேன்னு சொல்லி, அது தப்பு. நம்பாத உன் வாழ்க்கையில எது நடக்க முடியலன்னு நீ நினைக்கிறியோ அதை தான் அவர் அசாத்தியமா நடத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்றிலிருந்து தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம் வாங்க. பரலோக பிதாவே, தேவனாகிய கர்த்தாவே, அருமையான வார்த்தைக்கு கோடி ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. அப்பா இன்றிலிருந்து உங்களுக்கு நலமான காரியங்களை வாய்க்க செய்வாராக. ஆமென். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதாவது வார்த்தை மூலியமாக இல்லை, ஆராதனையில சந்திக்கலாம். தயவு செய்து நேரமாக வாங்க. நேரத்திலே வந்து தேவனை ஆராதிக்க கத்துக்குங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.